Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. சொல்லப் போனா டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மளுக்கு கொடுக்கல. மதுரை ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நீ வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ல நீங்க இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி பிரீஃபா நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமா வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறது சொல்ல முடியும். இத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் நேத்து நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. அத பத்தி நம்ம ஒரு போஸ்டர் வந்து போட்டதுல நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. இத பத்தி கொஞ்சம் பிரீஃபாவே வந்து வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. இதுல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். ஆன்சர் கீ வந்து கட்டாயம் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுல கீழே பாருங்களேன், டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 4 போன்ற ஒரு கட்டமாக நடத்தப்படும் தேர்வுகளில் என்னென்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஒரு கட்டமா நடத்தப்படுது. அதே மாதிரி சர்வேயர் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் பிரிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும் பாத்தீங்களா, குரூப் 4 தான் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். அதே மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடிய எக்ஸாம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸும் இருக்கும், மெயின்ஸும் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்ல அவங்க வந்து சொல்லல. ஒரு கட்டமாக நடத்தப்படும் தேர்வுகளில் தேர்வாணையரின் பட்டியலை வெளியிடுவதற்கு முன் இறுதி செய்யப்பட்ட விடைகளை வெளியிட வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இறுதி விடைகளில் அடிப்படையில் சரியாக மதிப்பெண் வந்து வழங்கப்பட்டுள்ளதா என்பதை அறிய ஒவ்வொரு விண்ணப்பதாரருக்கும் உரிமை உண்டு என உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பிக்கான லிங்க்குமே நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா நம்ம டெலிகிராம் பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுல என்னென்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான லைவ் ஜட்ஜ்மெண்ட் காப்பி நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்ல உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா டவுன்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன். சரிங்களா? இதுல வந்து என்ன யார் வந்து முதல்ல கேஸ் போட்டாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த கீழ இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 4 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்க 4 பேருமே வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் தான். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எப்போ ரிசர்வ் ஆயிருக்குன்னு பாருங்க. அக்டோபர் 15 2024 இந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஆயிருக்கு. இந்த கேஸுக்காக வந்து பாத்தீங்கன்னா வாதாடினவங்க அட்வொகேட் யாரு அப்படின்னா சக்தி ராவ் அப்படிங்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வாதாடி இருக்காங்க. இந்த கேஸுக்கு வந்து ஜட்ஜஸ் வந்து யாரு அப்படின்னா சுப்பிரமணியன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா விக்டோரியா கௌரி, இவங்க 2 பேர் தான் ஜட்ஜஸ். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாபிக். டிஎன்பிஎஸ்சி மேல வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க 4 பேர் வந்து கேஸ் போடுறாங்க. ஆக்சுவலா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கீயை நீங்க வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து வெளியிடணும். அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடும் போது தான் வந்து எங்களுக்கு வந்து ரிசல்ட்ல வந்து எவ்வளவு மார்க் நாங்க வந்து கரெக்டா எடுத்திருக்கோம், நீங்க எப்படி வந்து பேப்பர் வந்து திருத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க சிலபஸ்ல இருந்து தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனலைஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு தேர்வாரையனுடைய குறிக்கோள் வந்து இதுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து கேஸ் போட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு வந்து சாதகமா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இல்ல ஒன் பை ஒன்னா வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்ப்போம். ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சி இதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடியான ஒரு ஆன்சர் அவங்க வந்து பண்ணிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன் அவங்க அபிஷியலா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். தெரிவு பணிகள் முழுமையாக முடிவடையும் வரை தேர்வு தொடர்பான இறுதி விடைகள் வந்து தேர்வாணையம் வெளியிடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இப்ப இது நாள் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா லைக் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனா அவங்க எந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணி ஆன்சர் கீ வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா இப்ப எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல பாருங்களேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 2024 ஜூன் 9ஆம் தேதி நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அது ஆன்சர் கீ வந்து எப்போ வந்து ஆன்சர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 1 வீக் இல்ல 2 வீக் அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து காலங்காலமா இப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷமும் இப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்றீங்க, இதெல்லாம் ஓகே. இருந்தாலும் நீங்க ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து வெளியிடுறீங்க பாத்தீங்களா, அந்த ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்கூட்டியே எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கறது வந்து ஒரு தற்காலிக ஆன்சர் கீ அப்படிங்கறத வந்து கணக்குல வச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ஆன்சர் நீங்க வந்து கீ சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 25/6/2024 இந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல நீங்க ஏதாச்சும் வந்து அப்ஜெக்ஷன் தெரியப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்தது வந்து தப்பு, நாங்க சொன்னதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இருக்கு அப்படின்னா
நீங்க தாராளமாக கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். எப்படி கீ சேலஞ்ச் பண்ணணுங்கிற பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்போம். நிறைய சப்ஸ்கிரைபரும் அதை பார்த்து வந்து கீ சேலஞ்ச் பண்ணிருப்பீங்க. கீ சேலஞ்ச் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து கீ சேலஞ்ச் பண்றாங்க, அது வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலபஸ்ல இருந்து எடுத்து கவர் பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ரூஃப் பண்ணி வந்து கீ சேலஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அதை வந்து அப்செட் பண்ணிட்டாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுனாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த 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 ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா போயிட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து அந்த கேஸ் போட்டதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றது ஓகே. நீங்க ரிசல்ட் வந்து வெளியிடுங்க. ஏன்னா ரிசல்ட் நம்ம வந்து கண்டிப்பா வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜூன் மாசம் நடந்திருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு அக்டோபர் மந்த் 28ஆம் தேதி நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் பண்ணாங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து. சரிங்களா? இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் உடைய கருத்து. ஆனா டிஎன்பிஎஸ்சி இதுக்கு வந்து என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அதுல வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கண்டிப்பா நாங்க என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் குரூப் 4 ரெக்ரூட்மெண்ட் கம்ப்ளீட்டா செலக்ஷன் ப்ராசஸ் முடியற வரைக்கும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்னா, ஆன்சர் கீ வந்து நாங்க வந்து ஃபைனல் ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டோம். இப்படி பண்றதால வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்ஜெக்ஷன் வந்து தெரியப்படுத்துறாங்க. அதனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. இதனாலதான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபைனல் ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செலக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து வெளியிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆன்சர் வந்து பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏத்துக்கவே முடியாத மாதிரி ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ரன் ஆகுது. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டதுக்கு அப்புறம் ஒரு டேட் வந்து கொடுக்குறாங்க. அந்த டேட்டுக்குள்ள மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் தெரியப்படுறதுக்கு நீங்க விருப்பப்பட்டால் இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப எல்லாருமே நம்ம வந்து எல்லாருமே படிச்சவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எஜுகேட்டட்ல இருக்கக்கூடியவங்க தான் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து எழுதுவோம். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மனால வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா கீ சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா கீ சேலஞ்ச் பண்றதுக்கு அவங்க வந்து டேப் வந்து எனபிள் பண்ணாதான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா கீ சேலஞ்ச் வந்து பண்ண முடியும். இப்போ இந்த டேட் படியே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வெப்சைட், சாரி டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்ல ரெக்ரூட்மெண்ட்ங்கிற பேஜ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பருக்கு கீழே ஆன்சர் கீ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீழ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிமூவ் பண்ணிருப்பாங்க. எந்த டேட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 25/6/2024 ஈவினிங் வந்து 5:45 வரைக்கும் தான் வந்து இந்த அப்ஜெக்ஷன் நீங்க தெரியப்படுறதுக்கு உண்டான கீ சேலஞ்ச் பண்றதுக்கு உண்டான லிங்க் வந்து இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஃபைனலா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி வந்து எல்லாருமே பண்றாங்க. அதனால எங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டைமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டு போகுது. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. இதனாலதான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாமே செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்றோம்னா ஃபைனல் ஆன்சர் கீ வந்து வெளியிடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி தான் ஆன்சர் பண்றாங்க. ஆக்சுவலா இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஜுடிஷியல் ஆபீசர் எக்ஸாமினேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ரெக்ரூட்மெண்ட்ல ஆன்சர் கீ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து செலக்ஷன் ப்ராசஸ்க்கு முன்கூட்டியே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து ஆன்சர் கீ எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஜுடிஷியல் ஆபீசர் எக்ஸாம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். குரூப் 4 அப்படிங்கிறது வந்து 10th பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் தான். அப்ப இந்த அளவுக்கு பெரிய ஒரு எக்ஸாமினேஷனே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடுறாங்க. இது உங்களுக்கு வெளியிடுறதுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்தி ராவ்ங்கிற அட்வொகேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான ஒரு குறுக்குப்படியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஷேர் பண்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நடைமுறையில சாத்தியமே இல்ல. நீங்க வரக்கூடிய 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடியே ஃபைனல் ஆன்சர் கீயும் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஓஎம்ஆர் ஷீட்டையுமே நீங்க வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி நம்ம டிஎன் டெட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓஎம்ஆர் ஷீட்டை யூ பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷனுக்குமே வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் கீ வியூ பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்தா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்குமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டும் கிடையாது. அப்ஜெக்டிவ் டைப்ல எந்தெந்த எக்ஸாமினேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் மூலியமா யாருக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்குதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா வரக்கூடிய காலகட்டத்துல கேண்டிடேட்ஸ் உடைய ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடியே நீங்க ஃபைனல் ஆன்சர் கீயும் ஓஎம்ஆர் ஷீட்டையும் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு தீர்ப்பாணையில வந்து
என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பிக்கான லிங்க் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். அதுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா படிச்சு பாத்துக்கோங்க. நீங்களும் உங்க போன்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் காப்பி. சரிங்களா? கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4 நம்ம கண்டிப்பா வந்து கிராக் பண்ணி எடுக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.